சுட சுட தமிழ் டெக் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கும் உங்களுக்காக ஏகப்பட்ட நியூஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஆட்டோ நியூஸும் வந்து கொண்டு வர போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளுக்கு $19 மில்லியன் இப்போ வந்து ஃபைன் வந்து வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் சார்ஜர் வைக்கல. இது வந்து மினிமம் பேசிக்கான விஷயம். இதை நீங்கள் எப்படி விட்டீங்கன்னு சொல்லிட்டு $19 மில்லியன் ஃபைன் போட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இந்தியாலையும் இது போல ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா லாபம் அதிகமாக போகுது. அட் த சேம் டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கதை விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சீக்கிரமாகவே இதை பற்றி ஒரு வீடியோ நான் கொண்டு வரேன். ட்விட்டர்லையும் எடிட் மெசேஜ் வரப்போகுதுன்னு போன வாரம் சொல்லியிருந்தேன். இப்போ வாட்ஸ்அப்லையுமே எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வந்து சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம், தெரியாமல் அனுப்பிச்சிட்டோம், ஐயோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு கீழே கசன்னு அனுப்புறதை விட அனுப்பிச்ச மெசேஜை எடிட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ எடிட் ஆப்ஷன் வாட்ஸ்அப்புக்கு வரப்போது. இது வெறும் 15 மினிட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி A1 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரெட்மி A1 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல் அன்பாக்சிங் கூட வந்து நான் போட்டிருந்தேன். அந்த மொபைலுக்கும் இதற்கும் ஒரே வித்தியாசங்கள் தான். அந்த ப்ளஸ் எதுக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அந்த ஒரு சென்சரை கொடுத்துருக்காங்க. $500 எக்ஸ்ட்ரா விலையை வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே பேசிக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன். பட் இப்போ யாருமே இதை வாங்காதீங்க. ஏன்னா இப்போ ஆஃபரில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன், இந்த $10,000 விற்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நல்ல கம்மி விலையில் கிடைக்குது. மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாருங்க. ரீசெண்டாக அமேசான்லேயே ஒரு சில சேல் இருக்கு, ஃப்ளிப்கார்ட்லயும் இருக்கு. பட் ஃப்ளிப்கார்ட்ல ஒரு சில இஷ்யூஸ் போயிருந்தது. அமேசான்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ரீசெண்டா போட்ட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இல்ல நம்மளுடைய லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அந்த அமேசான் வீடியோ ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ தான், நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பட் அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் ஓகே நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள். IQOO New 7 சீக்கிரமாவே லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தின ஸ்பெக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் லீக் ஆயிடுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E5 AMOLED டிஸ்பிளே 5000 mAh பேட்டரி, Dimensity 9000+ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர், உங்களுக்கு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா செட்டப் வந்து பின்பக்கமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது அக்டோபர் 20 சைனால லான்ச் ஆகும் போது இந்தியாவில் மேபி இந்த அக்டோபர் எண்டில் இல்லாட்டி வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துரும்னு எதிர்பார்க்குறேன். நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவில் பிரச்சனை கிடையாது, இந்தியாவில் குதூகலமாக இருக்கும். பட் யூஎஸில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே இதுதான் கம்மியாக $7 ஒரு புது பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வரும். ஒரு மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க. 5 to 7 மினிட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அண்ட் நீங்கள் ஷோஸ் பார்த்துக்கலான்றதை சொல்கிறாங்க. இருக்கிறதுலே கம்மியான பிளானா இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே $600 வருது இந்தியன் ருபீஸில். பட் இந்தியாவில் ஏற்கனவே அந்த ப்ரைஸிங்கில் நம்ம 4K HD வரைக்கும்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வருவாங்களா? மேபி ஒரு $100 கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவீங்களா? ஐபிக்கில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி, பண்றவங்களா இருந்தாலுமே சரி, ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் $100 மந்த்லி பிளான் பிளஸ் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்கணும், நார்மல் HD கண்டென்ட் தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் ஓகேவா இல்லையா? ஐபிக்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருப்பேன், மறக்காம அவுட் பண்ணுங்க. மீடியாடெக் அவங்களுடைய Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரை சீக்கிரமா அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. பட் அறிமுகப்படுத்தின உடனே இதை ரெட்மியும் ரியல்மியும் போட்டி போட்டு லான்ச் பண்றதுக்கு பிளானும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருடைய நம்பர் சீரிஸ் ரெட்மி நோட் 12 சீரிஸும் அடுத்த மாதம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் ரியல்மியுடைய அடுத்த சீரிஸான என்ன நம்பர்னே மறந்து போயிட்டேங்க, அந்த நம்பர் சீரிஸ்ல அடுத்த சீரிஸ் அது வந்து என்னடா என்ன வெர்ஷன் வருது அடுத்தது 9 10 தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரியல்மியுடைய நம்பர் சீரீஸ்லையும் அடுத்த வருஷன் வந்து வரப்போகுது. தெரிலன்னு சொல்லிடுவாங்க, சும்மா தெரிஞ்ச மாதிரிலாம் நடிக்கக்கூடாது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் மற்றும் ஆப்பிள் வந்து அவங்களுடைய 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை சாம்சங் வந்து நவம்பர் மாதமும் ஆப்பிள் வந்து டிசம்பர் மாதமும் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் சிட்டியில் தான் இருக்கோம், என் வீட்டு மேலேயே 5G டவர் இருக்குதுப்பா, இன்னுமே எனக்கு 5G வரலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல. நம்ம ஊர்லலாம் இல்லை, டெல்லி அந்த மாதிரி மெயின் சிட்டிஸில். பட் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக அப்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. 5Gயே வராத இடத்துல வந்துடுச்சு. இவங்க இன்னும் 5G ஃபோனுன்னு சொல்லி விற்றவங்க இன்னும் 5G ரோல் அவுட் பண்ணல. பட் இந்த சமயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவோ, ஓப்போ, ஐக்யூ, ரியல்மி, இவங்க ரெட்மி எல்லாம் எங்களுடைய ஃபோனில் ஒரு சில ஃபோன்லாம் ஆல்ரெடி 5G சப்போர்ட் இருக்குது, எல்லாம் ஒர்க் ஆகுது பாருங்கலாம் வந்து காமிச்சிட்டாங்க. என்னத்த சொல்கிறது.
இந்தியாவில் ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இலான் மஸ்க் கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்லிங்க் வந்து வந்தாங்க, காசெல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, லைசன்ஸ் அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. காசை கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் காசு கொடுத்து அப்ளை பண்ணல, உங்களையும் அப்ளை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ திரும்ப நாங்கள் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணட்டும், லான்ச் பண்ணட்டும், அஃபிஷியலாக என்னென்ன பிளான் சொல்லட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்து பக்குவமாக வேணுமா வேணாமா டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். மேபி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா லான்ச் ஆயிட்டு இதெல்லாம் தெரிஞ்சது, இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது வரைக்கும் நீங்க யாரும் ₹1 செலவு பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம தமிழ் டெக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க. PC உடைய ஷிப்மெண்ட் கிட்டத்தட்ட 15% வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இயர் ஆன் இயர். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 15% டிராப் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் வந்து 2 வருஷம் லாக்டவுன் அது பயங்கரமா போனவொடனே எல்லாம் பெரிய பெரிய டிஸ்பிளே வாங்கினாங்க. இப்போ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போதும்டா அப்படின்ற அளவுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் ப்ரோவையும் இந்தியாவில் தயாரிக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ iPhone 14 சீரிஸும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சென்னையில் தான். ஸோ ஏர்போர்ட்ஸ் ப்ரோ எங்கே அப்படின்னு தெரியல, அது கர்நாடகாவிலே இல்லை தமிழ்நாட்டிலே, பட் மோஸ்ட்லி சீக்கிரமாக இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iPhone ப்ராடக்ட் இல்லை, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸிங் தான் குறைஞ்ச படம் காணும். கூகுள் பிக்சல் 7 Pro உடைய வீடியோ ரீசெண்டாக நான் வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பக் இருக்குது. இது நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் கார்னிங் உள்ள விக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜஸ்ட் வீடியோ வந்து டேபிள் மேலே வச்சு எடுத்திருந்தோம். மொபைலில் 2-3 மொபைல் போட்டுட்டு கேமரா கம்பேரிசன் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. இது அந்த ஃபோனில் மட்டும்தான் ஆச்சு, 7ல் ஆகலை. இது என்னோட யூனிட்டில் மட்டும்தானா இல்லை ஜென்ரலாக அப்படின்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இனிமேட் வந்து நான் பிரைம் நியூஸில் அதுக்கான அப்டேட் வந்து தந்துடுறேன். பிகாஸ் நீங்களும் கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட் அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிவைசஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ட்விட்டரில் போடுறேன். அப்படி இல்லாட்டி பிரைம் நியூஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். Spacex உடைய கேப்சூல் மூலமாக இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 4 பேரை சீக்கிரமா பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வர போறதா சொல்றாங்க. இவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி போனாங்களாம். அண்ட் Spacex இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா ரியலி குட் திங். ஏன்னா சயின்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். Realme Care Plus இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது நீங்கள் வாட்ஸ்அப் போன்ற ஒரு சில சோஷியல் மீடியாலையும் ட்விட்டரில் மற்ற இடங்களில் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து வாரண்டி பற்றின விஷயங்களோ மற்ற விஷயங்களோ வந்து நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட் கூட பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சில கம்பெனிஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பட் இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா பிராண்டுமே வாட்ஸ்அப்ல இருந்து எல்லா இடங்களிலுமே வச்சாங்கன்னா மக்கள் கஸ்டமர் கேரை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையான ஒரு முறையாக இருக்கும். இன்றைய ஆட்டோ நியூஸ் சுட சுட என்னென்ன இருக்குன்றதை பார்த்தலாம். முதல்ல செப்டம்பர் 2022 EV மார்க்கெட்ல எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுவும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் செப்டம்பர் டு செப்டம்பர் பார்க்கும்போது 21 கம்பேர் பண்ணும்போது 22ல 210% growth இருக்கிறதா சொல்றாங்க. பிகாஸ் இந்தியாவில் EV மார்க்கெட் வளர்ந்துகிட்டே வருது. அண்ட் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ எந்த ஸ்கூட்டர் வாங்கினா கரெக்டாக இருக்கும்? எனக்கு மைலேஜ் ரொம்பவே முக்கியம். அதிகமான யூசேஜ் இருக்காது, ரொம்பவே மினிமமான யூசேஜ் தான். ஒரு மந்த்லிக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் போனால் அதிகம். இப்போதைக்கு சொல்கிறேன். போக போக வேணாலும் 50 கிலோமீட்டர்ஸ் வருமே அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதனால எனக்கு EV போக வேண்டாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன? நிறைய பேர் ஆக்சஸ் 125 தான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டாப்ல அதான் இருக்கு. உங்க கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்போஸ் யாராச்சும் EV யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா EVல 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி ஒரு வேளை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு மெயினா அதுதான் கேள்வி. EV இப்போ வாங்கி ஓட்டுறதோ மாசத்துக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்றதோ பெட்ரோலோட கம்மியெல்லாம் ஓகே. 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பேட்டரி போயிடுச்சு, பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணணும் போது இப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய EVல உங்களுக்கு பேட்டரிக்கு என்ன ஆப்ஷன் தராங்க? ஏன்னா வண்டியில பாதி காசு 30,000 25,000 கொடுத்து நம்ம 3-4 வருஷம் கழிச்சு ஒரு பேட்டரி வாங்குறதை விட மாசத்துக்கோ வருஷத்துக்கோ வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறது பெட்டரா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு நான் யோசிக்கும் போது இது இனிஷியல் தாட்ஸ் தான். உங்க கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். நியூஸ் மிஸ் பண்ணிட்டேன், நியூஸ் சொல்லிடுறேன். ஸோ ஓலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஒகினோவா 2வது இடத்துல, ஹீரோ எலக்ட்ரிக் 3வது இடத்துல, ஆம்பியர், ஏத்தர் அண்ட் டிவிஎஸ் இவங்க தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா ஒரு அரியங்கப்பா நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டுடைய 650cc ஒரு கான்டினென்டல் GT 650R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக்கா இது இருக்கலாம் அப்படின்றது போல ஒரு பைக் வந்து காமிச்சிருக்காங்க. பட் பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கு. 650cc நம்மளுக்கு தேவையில்லாட்டியும் பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அதனால ஷேர் பண்றேன். பஜாஜ் இப்போ டார்க் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரை வந்து ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க. இது பல்சருடைய ஒரு ஆஃப் ரோடிங்கான ஒரு பைக்கா இருக்கும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. இமேஜை பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுது. எனி பஜாஜ் லவர்ஸ் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க.
அண்ட் அடுத்த செக்மெண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச செக்மெண்ட். நிறைய பேருக்கு ஆஸ் தமிழ் டெக் வந்து பிடிச்சிருக்கு. பட் போன வாரமே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிரைம் நியூஸ் உங்களுக்கு பிடிக்குதா, பார்க்குறீங்களா, தொடர்ந்து இன்னும் நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா உங்கள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் மைண்டட் பீப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் ஏன் லைக் பண்ணல எனக்கு வந்து புரியல. மேபி பிடிக்கல என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். லைட்டிங்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே மாற்றிக்கிட்டே இருக்கும். புது புது விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிங் பிரபு கேட்டிருக்காரு, ஏர்டெல் இஸ் கிவிங் 5G பட் தே ஆர் not giving their broadband and fiber connection to many areas. கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கறாங்க. How you see this? Because dealers are purposely avoiding BSNL FTTH. ரெண்டு क्वेश्चन லிங்க் ஆகாத மாதிரி இருக்கு. சரி நான் சொல்றேன். நான் BSNL ஃபைபர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So far I am happy. நான் டைரக்ட்டா BSNL கூட கனெக்ட்ல இருந்து நம்ம ஒரு சர்வீஸ்ல இருந்து எல்லா விஷயம் பண்றதும் ரொம்ப கஷ்டம். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஹாரிபிளா இருந்தது. சோ அந்த விஷயத்துல எனக்கு இன்னுமே BSNL கிட்ட அந்த அளவுக்கு வந்து டச் கிடையாது. பட் அத டீலர்ஷிப் எடுத்து இங்க லோக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க ஓரளவுக்கு எனக்கு சர்வீஸ் கரெக்ட்டா பண்ணிடுறாங்க. இஷ்யூனா டக்குன்னு பண்றாங்க. சோ அதனால தான் நான் கண்டினியூஸா வந்து BSNL யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஜியோ ஃபைபர் கேட்டிங்க, அதை டெஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணல, பண்ணிட்டோன்னு சொல்றேன். சரியா? அண்ட் ஏர்டெல்ல பத்தி கேட்கிறதுக்கு, ஏர்டெல் 5G இந்தியாவில் வந்து இப்போ ஒரு சில இடத்துல சிட்டிஸில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெஸ்டிங் வேறையாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது அந்த இடத்துல வந்து பார்க்கணும். பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வேறு இடத்துல பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏர்டெல் தான் வேணும்னா ட்விட்டரில் போங்க, ஏர்டெல்லை டேக் பண்ணுங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் தரத்துக்கு விருப்பம் இல்லையான்னு போடுங்க, டக்குன்னு உங்களுக்கு ரெசல்யூஷன் வரும் 100%. சுல்தான் இப்ராஹிம் கேட்டிருக்காரு, IQOO 3 மொபைலில் 6 சைனீஸ் 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அதே சைனீஸ் பேண்டில் இந்தியாவில் 5G ஒர்க் ஆகுமா? வாய்ப்பே இல்லைங்க. இந்தியாவில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு, என்னென்ன பேண்ட் இருக்கோ அந்த பேண்டுடைய சப்போர்ட்டில் அவங்க 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி ரோல் அவுட் ஆயிருக்கு இல்லையா? அவங்க எந்தெந்த பேண்டில் வந்து 5G கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ, ஜியோவும் ஏர்டெலும் இப்போதைக்கு, அதில் அந்த பேண்ட்ஸ் உங்கள் மொபைலில் இருந்து அதில் சப்போர்ட் எனேபிள் ஆகிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சுற்றி இருக்குல்ல, இப்படி தான் இப்போதைக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சாம்சங்காக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், அதிலே இன்னும் 5G சப்போர்ட் வரல, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக ஃப்ரீ ஃபயர் பேரை மாற்றுங்க ப்ரோ, உங்கள் பேரை வைங்க. ASKTTக்கு பதிலாக IT போட்டிருக்கீங்க. ஸோ TT போடுங்க. அதுதான் தமிழ் டெக், ASKTT. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் கோடிங் லேப்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெஸ்ட் கோடிங் லேப்டாப் இதுதான் நான் சொல்ல முடியாது. ஏன்னா கோடிங் நீங்க எதில் பண்றீங்கன்றதும் இருக்கு இல்லையா? எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க, நீங்க ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்களா, வெப் டிசைனிங் பண்ண போறீங்களா, இது எல்லாமே இல்லாமல் சர்வீஸ் பண்ண போறீங்களா? ஏகப்பட்ட கோடிங் இருக்கு, ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏகப்பட்டதா இருக்கு, எனக்கு தெரிஞ்சதே ஏகப்பட்டதா இருக்கு. ஸோ அதெல்லாம் சாஃப்ட்வேர் அந்தந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு அவங்க ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்க வந்து பார்க்கணும். ரொம்பவே பேசிக்கான கோடிங் பண்றீங்கன்னா 30,000 கம்மி லேப்டாப் வாங்கவே வாங்காதீங்க நான் சொல்லுவேன். இல்ல ஓரளவுக்கு மாடரேட்டா எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 45 இருந்து 50 வாங்கினீங்கன்னா டீசென்ட் எனஃபா இருக்கும். ஏற்கனவே ரீசெண்டாக நாங்கள் 50,000 பெஸ்ட் லேப்டாப் என்னன்னு ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருக்கோம். வேணும்னு நீங்கள் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த லிங்க்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல ஸ்பேம் பண்றதே ஒரு முட்டாள்தனம். அதில் வந்து யாரோ சேனல் எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம சேனல் அந்த பேர் வச்சு ஸ்பேம் பண்றாங்க. இது யாரோ அஃபிஷியல் சிஜி குஷான் ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒரு சேனல்ல எங்கேயோ ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பான் போல. சரி டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற கமெண்ட் செக்ஷன்லையும் போய் அதே பேர் வச்சு ஸ்பேம் பண்றான். இந்த கமெண்டா இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் டெக் லோகோவை வச்சு வேற எவன் கமெண்ட் பண்ணாலுமே நம்பாதீங்க. அஃபிஷியல் அந்த மாதிரி வெரிஃபை டிக் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ற கமெண்ட். அண்ட் நான் யாருக்குமே டெலிகிராமில் ரிப்ளை பண்றது கிடையாது. டெலிகிராமில் நம்ம வந்து மெசேஜ் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் கிஃப்ட் கிவ் அவே எதுவுமே நம்ம தர்றது கிடையாது. கீழே கமெண்ட் செக்ஷனில் யாராச்சும் ஸ்பேம் இருந்தனா போடா வேணா அப்படின்னு சொல்லி திட்டுங்க. நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, மற்றவங்களையும் கொஞ்சம் காப்பாத்துங்க. TT family is always knowledgeable. அடுத்ததா கவி கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்ப்பீங்க யூடியூப்ல? லாஸ்ட் வீக் கேட்டா சொல்லலன்னு கேட்டிருக்காரு. சரி இந்த வீக் சொல்றேன் கவி. நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் வீடியோக்காக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அதில் ஏதாச்சும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தமிழ் செல்வன்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதை பொறுத்து ஏதாச்சும் இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் கத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் போயிட்டு ஆஃப்லைன்ல புக்கை வச்சு ரெஃபர் பண்றது ரொம்பவே கம்மி தான். பிளாகை பார்த்து ரெஃபர் பண்றதும் 20% தான். மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்றது யூடியூப் வீடியோஸ் தான். ஏன்னா நம்ம யூடியூப்ல சொல்லணுன்ற பட்சத்தில் ஒரு வீடியோ மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வீடியோ மூலமா இன்னும் ஈஸியா சொல்ல முடியும். அது எனக்கு ரொம்பவே ஈஸி. அதனால நான் அதை வந்து பண்றேன். அண்ட் தமிழ் டெக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட், ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் போட்டோம், வியூஸ் வாங்கணும், இல்லை வேற ஏதாச்சும் பண்ண அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒன்று இருக்கா, புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்லலாமா,
ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இஷ்யூ அந்த ஸ்பேமை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம், ஸ்கேமை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எந்த விஷயங்கள் இருக்குது, யாராச்சும் அதை பற்றி பேசியிருக்காங்களா, என்ன மாதிரி இருக்குது கண்டென்ட், அதை பற்றி ஒரு சர்ச் பண்ணி அதை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் வந்து பார்ப்பேன். அண்ட் எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்ப்பேன். அடுத்ததான் முத்துக்குமார் கேட்டிருக்காரு, why Flipkart charges 29 or 49 rupees for some mobile? Please explain. ப்ராஃபிட்டுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை, இதுக்கு தான். எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு இதுவும் கிடையாது. அந்த டப்பா எப்படி இருக்குமோ அதே டப்பா தான், நத்திங் எக்ஸ்ட்ரா, ஒரு லேயர் கூட எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருக்காது. அதே பாக்ஸ் தான், லாபம் எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க. ஃப்ளிப்கார்ட் தீஸ் டேஸ் மினியாச்சும் 50% வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சுத்தம் 20% 10% தான். ரீசெண்ட் நிறைய விஷயங்கள் இதாகிட்டு இருக்கு. சரவணன் கேட்டிருக்காரு, யூசர் ரிவ்யூ மட்டும் பார்த்து ப்ராடக்ட் வாங்கினா ஓகேவா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. யூசர் ரிவ்யூவை மட்டும் பார்த்து வாங்குங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். யூசர் ரிவ்யூவை பார்க்கறது இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஹேபிட். ஓகேவா, மோர் தென் 50% யூசர் ரிவ்யூவை பாருங்க. யூசர் ரிவ்யூலேயே வந்து பாசிட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால எல்லாருக்குமே அதே தான் இருக்கணுன்றது அவசியமே வந்து கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், எனக்கு இந்த பென்சில் வந்து 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 50 பேஜ் நான் எழுதுவேன். எனக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நான் உங்களை வந்து நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்னோட யூசேஜ்க்கு இது நல்லா இருந்தது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தான் நம்ம ரிவ்யூலேயே நம்ம நார்மலாக சொல்லுவோம். ஆனால் இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்ல பேர் வாங்கணும்னு என்ன பண்ணும், கெட்ட விஷயத்த சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பென்சில்னு இதை மற்றவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் வீடியோஸ்லையும் அவங்க ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இவங்க தான் கரெக்ட், இவங்க தான் கரெக்டாக நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஒப்பீனியன் என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு அது என்ன செட் ஆகுது செட் ஆகலன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன், ஸ்பான்சர் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய யூசேஜ் பிரகாரம் பார்க்கறது இட்ஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். யூசர் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். நெகட்டிவ்னா அதே நெகட்டிவா நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க, பாசிட்டிவ்னா அதே பாசிட்டிவ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. உங்களுக்கு அப்பதான் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெருசாக ஒரு பெரிய வீடியோவே பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை, பரவாயில்ல. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக சொன்னால் எனக்கு ரொம்பவே திருப்தி. ஸோ இந்த வார தமிழ் டெக் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.